99 விதமான பிட்காயின் இன்வெஸ்டர்ஸ் பிட்காயினில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த 6 விஷயங்களை அவங்க கடைபிடிக்காதால தான். எப்படி ஒரு கார் ஒன்று நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்கு சர்டன் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் பிட்காயின் இன்வெஸ்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சில ரூல்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி. அப்படி நீங்கள் அந்த ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாட்டி எய்தை நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை லாஸ் பண்ணுவீங்க ஸ்கேமர்ஸ்ட்டை. அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து வெளியில் போயிடுவீங்க. ஆனால் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி. அதுலேயும் நான் 6வதாக சொல்ல போகிற ரூல் மிகவும் மிகவும் முக்கியமான ரூல். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது, உங்கள்ட்ட எவ்வளவு பிட்காயின் இருக்குங்கிறத பொதுவாக யாருகிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ மற்றாக்கள்கிட்ட, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அது ஃபிசிக்கல் த்ரெட்டாகவும் இருக்கலாம், ஆன்லைன் த்ரெட்டாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 1000 பிட்காயின் இருக்கும்னு சொல்லி தெரிய வரும்னு சொன்னால் நிறைய ஸ்கேமர்ஸ் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நிறைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் எப்படின்னா உங்களோட வாலெட்டை ப்ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக கூட கல்வர்கள் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை உங்களை கடத்தி இது செஞ்சு எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட ஹார்ட்வேர் வாலெட் கம்பெனியான லெஜரை ஒரு கோஃபவுண்டரை கடத்தி அவருக்கு நிறைய இதெல்லாம் செஞ்சு அவர்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை நடந்து அதில் வந்து அவர் கஷ்டப்பட்டு தப்பி வந்திருந்தார். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி ChatGPTயில் தேடி பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட பிட்காயின் எவ்வளவு இருக்குங்கிறத தயவு செய்து இன்னொரு ஆளுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். நீங்களாக வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் உங்களோட நான் கஸ்டோடியல் வாலெட்டில் எவ்வளோ பிட்காயினோ கிரிப்டோவோ இருக்குங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் கவர்மெண்ட் பேங்க்ஸ் நினச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலெட்டில் இவ்வளவு பிட்காயின் இருக்கின்று மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த வாலெட் யாருங்கிறது நீங்களாகவே டிஸ்க்ளோஸ் பண்ணாட்டி யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கஸ்டோடியல் வாலெட்டில் வைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் KYC செஞ்சுருப்பீங்க. ஸோ அதை ஈஸியாக பேங்க் சரி கவர்மெண்ட் சரி நினச்சா ட்ராக் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் எப்போயுமே உங்களோட கிரிப்டோ கரன்சியை நான் கஸ்டோடியல் வாலெட்டில் வைக்கணும். அதுவும் இதில் ஒரு ரூல் தான் அது வருது பின்னால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட் யுவர் கீஸ் நோட் யுவர் கிரிப்டோ. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரையும் மறக்கக்கூடாது. கிரிப்டோ கரன்சியலான பிட்காயின் வர கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே நம்ம வெப்பம் எங்கன்னு சொன்னால், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுவோம் எங்கன்னு சொன்னால் வாலெட்ஸுகளில் சேவ் பண்ணுவோம். எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு விஷயமும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி ஒரு விஷயமும் இருக்குதோ, அதே மாதிரி வாலெட்ஸுக்கு 2 கீ இருக்குது, ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி. பப்ளிக் கீங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி நீங்கள் ஆக்களுக்கு அதை கொடுப்பீங்க. அந்த ஆக்கள் அந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களோட வாலெட்டை பப்ளிக் கீயை நீங்கள் ஆக்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் அவங்களும் கிரிப்டோ அனுப்புவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கீங்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் வச்சிருக்கணும், அதை வேறு யாருக்கிட்டையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ப்ரைவேட் கீ. உங்களோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்குரிய கீ தான் அந்த ப்ரைவேட் கீ. ஸோ வாலெட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. அதில் மெயின் கேட்டகரி என்னென்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட் நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்கிறேன். கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொன்னால் இன்னொரு என்டிட்டி இல்லாட்டி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணும் சொன்னால் அந்த வாலெட்டை ஓன் பண்ணும். அவங்கள்ட்ட தான் அந்த கீ இருக்கும், ப்ரைவேட் கீ. அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அதில் அவங்கள்ட்ட பத்திரமா உங்களோட கிரிப்டோவை கொடுத்து வைப்பீங்க. உதாரணத்துக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வச்சிருக்கிற ஃபண்டுகள், அதாவது பைனான்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வச்சிருக்கிற ஃபண்ட் எல்லாமே அந்த வாலெட் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பைனான்ஸோட கம்பெனி அப்படி இல்லாட்டி அந்த பர்டிகுலர் என்டிட்டி தான் இருக்கு. நீங்கள் அதில் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சு உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா வைக்கிங்க. நாளைக்கு அந்த கம்பெனி இல்லாமல் போனாலோ அப்படி இல்லாட்டி அவங்க ரெகுலேஷனால் அந்த நாட்டை விட்டு போனாலோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு உங்களோட டவுட் ஒன்று வந்து உங்களை நினச்சா ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை கஸ்டோடியல் வாலெட்டுகளில் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க நோட் யுவர் கீஸ் நோட் யுவர் கிரிப்டோ. அதாவது நீங்கள் வச்சிருக்கிற கிரிப்டோவை வச்சிருக்கிற அந்த வாலெட்டை கீ உங்கள்கிட்ட இல்லாட்டி அது உங்களோட கிரிப்டோ இல்லை. 2020-21 வந்த பிஎம் மார்க்கெட்டுக்கு முக்கியமான காரணம் FTXங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கலாப்ஸ் ஆகினது தான். அப்படி அந்த எக்ஸ்சேஞ்ச் கலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் அந்த எக்ஸ்சேஞ்சில் பணம் வச்சுருந்ததோ கிரிப்டோ வச்சுருந்த நிறைய பேர் அவங்களோட கிரிப்டோவை லாஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்? அவங்க இன்னொரு ஆளை நம்பி கிரிப்டோவை வைக்க போனது தான் காரணம்.
இதே இது அவங்கள்ட்ட கிரிப்டோவை அவங்களே அவங்களோட நான் கஸ்டோடியல் வாலெட்டில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பணத்தை லாஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாட் யுவர் கீஸ் நாட் யுவர் கிரிப்டோ. எப்பயுமே உங்களோட கிரிப்டோவை உங்களோட வாலெட்டில் வச்சிருக்கீங்கன்னு. அதுலேயும் பெஸ்ட்டான வாலெட் என்னென்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட். ஹார்ட்வேர் வாலெட்டை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். 3வது, அதிக அளவான வட்டி அப்படி இல்லாட்டி அதிக அளவான ரிட்டர்ன்ஸ் எதுனான ஒரு தனி நபரோ ஒரு கம்பெனியோ ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஸ்கேம். உங்களோட பணத்தை தாங்க ஒரு நாளைக்கு 1% தரம், 10% தரம், மாதத்துக்கு 20% தரம், அப்படி உங்களோட பணத்தை டபுள் மடங்காக்கி தரோம், ட்ரிபிள் மடங்காக்கி தரோம்னு சொல்லி யாருனால பெரிய அளவில் ROI ஒன்று ப்ரொமிஸ் பண்ணாங்க, இல்லாட்டி வட்டி ஒன்று ப்ரொமிஸ் பண்ணுறாங்க. உங்களோட பணத்தை, அதாவது உங்களோட கிரிப்டோவை அவங்கள்ட்ட தாங்கன்னு சொல்லி கேட்காங்கன்னு சொன்னால் அது 100% பிரமிட் ஸ்கீம், ROI பொன்சி ஸ்கீம். அதில் எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அநேகமான நகல் கிரிப்டோக்குள்ளே வரதே இதை மாதிரி ROI பொன்சி ஸ்கீம்களுக்குள்ளால் வந்து தான் கிரிப்டோவை பற்றியே ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்து அதுக்கு பிறகு திருந்துவாங்க. சிலாக்கள் அதோடைய வறுத்து வழியால் போவாங்க. அதனால தான் அந்த விஷயம் தெரியாட்டி நீங்கள் ஈஸியாக கிரிப்டோவில் ஏமாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பணத்தை அடுத்தவன்ட்ட கொடுத்து அதுக்கு இத்தனை வீதம் வட்டி அப்படி இத்தனை வீதம் ROI அப்படி டபுள் மடங்கு ஆகிட்டான், ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டான்னு சொல்லி யாரும் சொல்லுவான். அப்படி இருந்தானே பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறாங்க அவங்க ட்ரேட் பண்ணுற மைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க, அதெல்லாம் ஸ்கேம். அடுத்தது, உங்களோட சீட் ஃப்ரேஸை மேக்ஸிமம் எவ்வளோக்கு பாதுகாப்பாக வைக்கணுமோ அவ்வளோக்கு பாதுகாப்பாக வைக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாலெட் க்ரியேட் பண்ணக்குள்ள ப்ரைவேட் கீஸை டிரெக்டாக ப்ரைவேட் கீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நிறைய கம்ப்ளிகேட்டட் நம்பர் எழுத்து எல்லாம் சேர்ந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஓகே, அதை ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கல. அதனால் வாலெட்ஸில் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா மல்டிபிள் ப்ரைவேட் கீஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த வாலெட்டுக்குன்னு சொல்லி மொத்தமாக 12 எழுத்து அப்படி 24 எழுத்து சீட் ஃப்ரேஸாக தருவாங்க. அந்த எழுத்துக்கள் ரெண்டமாக இருக்கும். ஓகே, ரன், காரா, ஈட் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா ரெண்டமாக 12 எழுத்து தருவாங்க. அந்த 12 எழுத்துன்னா உங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த 12 எழுத்தையும் நீங்கள் வாலெட்டை செட்டப் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு தரம் காட்டும். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி ஃபோனில் டிஜிட்டலாக எந்த விதமான சேவுமே பண்ணக்கூடாது. அப்படி வார அந்த 12 இல்லாட்டி 24 எழுத்து சீட் ஃப்ரேஸை ஒரு பேப்பரில் இல்லாட்டி கனமான இரும்பு மாதிரி என்னதுலான சீட் ஃப்ரேஸ் எழுதி வைக்கிறதுக்கு நிறைய டிவைஸ் இருக்குது. எதுனான ஈஸியாக பழுதாகாத, ஈஸியாக அழிஞ்சு போகாத மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த 12 இல்லாட்டி 24 எழுதி எவ்வளோக்கு அதை பாதுகாப்பு வைக்கணுமோ அவ்வளோக்கு பாதுகாப்பு வைக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த 12 எழுத்து யார் ஹைக்கு கிடைச்சாலும் அவர் உங்களோட வாலெட்டை இம்போர்ட் பண்ணி உங்களோட பணம், உங்களோட கிரிப்டோ எல்லாத்தையுமே களவெடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிங்க, அந்த பேப்பர் கொஞ்சம் காலத்தில் பேப்பர்ஸுங்கிற பூச்சி சாப்பிட்டுட்டு அப்படி இல்லாட்டி அழிஞ்சு வைத்துன்னு சொன்னாலும் உங்களோட வாலெட்டை திரும்ப எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த 12 சீட் ஃப்ரேஸ் 12 எழுத்துல 24 எழுத்து சீட் ஃப்ரேஸை எவ்வளோக்கு சேஃபாக வைக்கணுமோ அவ்வளோக்கு நீங்கள் சேஃபாக வைக்கணும். தயவு செய்து அந்த சீட் ஃப்ரேஸில் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சோ அப்படி ஐக்ளவுட் பேக்கப்லையோ அப்படி இல்லாட்டி ஃபோன்லேயோ கேலரிலையோ நோட்ஸ்லேயோ தயவு செய்து வைக்காதீங்க. அடுத்தது 6வது மிக 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 முக்கியமான ரூல், ஒன்லி இன்வெஸ்ட் வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். அதாவது உங்களால் இழந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் இன்வெஸ்டிங் பண்ண கொண்டு வரணும். அது கிரிப்டோக்குள்ளே மட்டுமில்லை, நீங்கள் எந்த இன்வெஸ்டிங் பண்ண போனாலும் நாளைக்கு தேவை இருக்கிற ஒரு பணத்தை நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நாளைக்கு மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இது கடும் வாலட்டைலான மார்க்கெட். லாங் டைமில் பயங்கர ரிட்டர்ன் இருந்தாலும் ஷார்ட் டைமில் பயங்கரமாக வாலட்டைல் ஆகும். இப்போ நாளைக்கு தேவை வைக்கிற பணம், இல்லாட்டி படிப்புக்காக வச்சிருக்கிற பணம், கல்யாணத்துக்காக வச்சிருக்கிற பணம், ஒரு தேவைக்காக வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கிரிப்டோக்குள்ளே தயவு செய்து கொண்டு வராதிங்க. கிரிப்டோக்குள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் நாளைக்கு அதை பணத்தை கொஞ்சம் ஏர்ன் பண்ண விட்டு போட்டு அதுக்கு பிறகு நான் இந்த தேவையெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் பிஎம் மார்க்கெட் அப்படி சின்ன கிராஷ் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சுக்க கிரிப்டோலாம் -50, -60, -70, -80, -90ன்னு சொல்லி மைனஸில் போகக்குள்ள நீங்கள் உங்களை கொண்டாந்த கேபிட்டலே -80-90% இறங்கி கிடக்கும். அதாவது 1 லட்சம் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் -90 போயிட்டுன்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் டோட்டல் 10,000 தான் காட்டும். திரும்ப ரீகவர் ஆகுமான்னு சொல்ல எஸ் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் ஹோயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி என்ன செஞ்சுருப்பீங்கன்னா எஸ் ரீகவர் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு எவ்வளோ காலம் போகுதுன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்கள் மொக்க கோயினில் மீம் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ரீகவர் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் எப்போயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைக்கிற பணத்தில் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக். என்னைக்கிட்டே பர்சனலாக நிறைய பேர் கேட்பாங்க, அந்த தேவைக்காக ஒரு பணம் கொஞ்சம் இருக்குது அதை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த தேவைக்காக நம்ம ஜீவிக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எவ்வளோ காலத்தில் ரிட்டர்ன் எடுக்கலாம், இந்த மாதிரியான ஸ்டூபிட் கொஷின் எல்லாம் கேட்பாங்க. உங்கள்கிட்ட சொல்கிற தயவு செய்து அதிலிருந்து ரூபா காசு கூட இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவேன் நான். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கிறது அது எந்த ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 6 முக்கியமான ரூல்ஸையும், அதாவது இதுதான் பிட்காயின் லோ, இது தெரியாமல் தான் நிறைய பேர் பிட்காயின் மார்க்கெட்டில் லொஸ்ட் ஆகுது அப்படி கிரிப்டோவை விட்டு வெளியில் போகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன இந்த 6 விஷயத்தில் எது ஆல்ரெடி தெரியும் எது ஆல்ரெடி தெரியாதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ப்ளஸ் உங்கள்கிட்ட என்ன பிட்காயின் இல்லை சம்மந்தமான நாலேஜ் எடுக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னேன். பிட்காயின் எப்படி வாங்குற, எப்படி சேஃபாக நான் கஸ்டோடியல் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்டர்ஸில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கீங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அது 100% ஃப்ரீ. பை.